கோதுமை பாருங்க, இன்னும் இந்த கோதுமை இதுக்குள்ள வச்சிருக்காங்க, உதி போட்டு வச்சிருக்காங்க சாயராம். கோதுமையில உதி போட்டு அப்படியே வச்சிருக்காங்க. எப்படி பாபா வாழ்ந்தப்போ கோதுமையை கொண்டு போய் ஷிரடியில கொடுத்தாங்களோ அதே மாதிரி கோதுமை அதுக்குள்ள உதி இருக்கு பாருங்க. பெரிய விஷயம். இன்ன வரைக்கும் அந்த பாத்திரத்தை பத்திரமா வச்சிருக்காங்க. சாய்ராம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாலாஜி பாட்டில் நவாஸ்கர் வீட்டில் சாய்பாபா தங்கியிருந்த போது சாய்பாபா தன் கையால் சமைச்ச அந்த அக்ஷய பாத்திரம் தான் இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. இந்த அக்ஷய பாத்திரத்தில் அவங்க சமைச்சு இப்போ வரைக்கும் அன்னதானம் கொடுக்கும்போது அந்த சாப்பாடு கொஞ்சம் கூட குறையவே குறையாதான். அந்தளவுக்கு அக்ஷய பாத்திரமாக இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அக்ஷய பாத்திரத்தில் தான் பாலாஜி பாட்டில் நவாஸ்கர் அவங்க இறந்தப்போ அவங்க வீட்டில் இந்த பாத்திரத்தில் தான் சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு பத்தாது நினைக்கும் போது அந்த உதி போட்டு இந்த பாத்திரத்தில் பரிமாறும் போது கொஞ்சம் கூட சாப்பாடு குறையவே இல்லையா. அப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரத்தை தான் சார் நான் பார்த்துட்ருக்கீங்க. பாலாஜி பாட்டில் நவாஸ்கர் வீட்டில் இந்த பாத்திரம் இருக்குது. பாலாஜி பாட்டில் நவாஸ்கர்னே பேர் பொறிச்சிருக்கு பாருங்கள். இதை பற்றின ஃபுல் வீடியோ லிங்க் நம்ம சேனலில் இருக்குது சாய்ராம், செக் பண்ணி பாருங்கள். ஓம் சாய்ராம்.